ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. இதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 110 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கு 111 இருந்து தொடங்கலாம். இப்ப கடைசியா பார்த்த 110வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் பகவான் ஆதிசங்கரர் அப்படின்னு பார்த்தா, இங்கு ஆரம்பம், இடை, கடை அப்படிங்கிற 3 விஷயங்கள்லயும் மக்கள் இல்லை. ஆனால் பிரம்மம் எல்லாவிடத்திலும் எல்லா காலங்களிலும் வியாபித்து இருக்கிறார். மனிதர்கள் இல்லாத இடத்திலும் இருப்பது பிரம்மம் மட்டுமே அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க பகவான் ஆதிசங்கரனுடைய ஒரு ஆழமான புரிதல், வேதாந்தத்தினுடைய அடிப்படையில அவர் நமக்கு இங்கே விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இங்கு இருப்பது இறைவன் மட்டும்தான். பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை ஆதாரமாக கொண்டு இங்கு பகவான் ஆதிசங்கரர் பேசுகிறார். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம் இங்க பார்க்கும்போது 3 காலங்களும் இல்லை. அந்த 3 காலங்களிலும் மக்களும் இல்லை. அப்ப இங்க எது இருக்குது அப்படின்னு பார்த்தா வெறும் பிரம்மம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய முடிந்த முடிவாக பார்க்கப்படுது. அப்ப அது எப்படிங்கிறது நம்ம போக போக பார்ப்போம். அடுத்தது இப்ப 111வது ஸ்லோகத்திலே என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். கலனாத் சர்வ பூதானாம் பிரம்மமாதீனாம் நிமேசதகா கால சப்தேன நிர்திஷ்டோ ஏ கண்டா நந்தகோ அத்வயகா. அதாவது எப்படி நிதித்தியாசனத்திற்கு தேசம் கிடையாது என்று சொல்லப்படுகிறதோ அதுபோல காலமும் கிடையாது என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அதாவது நிதித்தியாசனம் அப்படின்னா இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சாஸ்திரத்தினுடைய 3 விதமான வழிமுறைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்ட்டு. அப்போ அந்த நிதித்தியாசனம்ங்கிறது என்னன்னா, சாஸ்திர அறிவை உள்ள வாங்கி கொண்ட பிறகு அது பரோட்ச ஞானமாக இருக்கும். ஆனா அந்த பரோட்ச ஞானத்தின் அடிப்படையில மனம் உயர்நிலைக்கு பரிணாமம் அடைந்து அது தன்னைத்தான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உயரிய நிலை தான் இங்க நிதித்தியாசனம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அதுதான் தியானம் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த நிலை தான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லப்படுகிறது. நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உயரிய நிலை தான் இங்க நிதித்தியாசனம் என்பதாக பார்க்கப்படுது. அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த உயரிய அந்த நிலையிலே அதுல காலமும் இல்லை தேசமும் இல்லை அப்படின்ட்டாரு. அங்க கால தேசங்கள் இல்லை. அப்ப இதைத்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, பிரம்மன் கால தேசத்துக்கு அப்பாற்பட்டது, பரமனுக்கு இங்க காலமும் இல்லை தேசமும் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் எப்ப சொல்லுது, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. அப்புறம் புல் பூண்டுகள் எனும் தாவரங்களில் தொடங்கி பிரம்மா வரை எல்லைகள் எதுவும் இல்லாமல் தோற்றத்திற்கு வெளிக்கொண்டு வந்ததும் ஆதாரமாகவும் இருப்பதுமான காலம் என்று சொல்லப்படுகின்ற பூரணமான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்மம் தான் அது என்று கூறப்படுகிறது. அப்ப இங்க எதுவுமே பிரம்மத்திற்கு வேறாக இல்லை அப்படிங்கறது இங்க சொல்லிடுறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, புல் பூண்டுங்கிற தாவரத்துல தொடங்கி இந்த உலகத்தையே படைக்கின்ற பிரம்மா வரைக்கும், ஏன்னா நம்ம சாஸ்திரத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, அழிக்கும் கடவுள் ருத்ரன் அப்படின்ட்டு 3 விதமான வேலைகளை செய்யக்கூடியதாக ஈஸ்வரனை சுட்டி காட்டுது வேதத்தினுடைய கர்மகாண்டம். வேதத்தினுடைய முற்பகுதி அதை சொல்லுது. அப்ப அதுல நம்ம படிச்சதை வச்சு இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, புல் பூண்டு முதல் தொடங்கி பிரம்மா வரைக்கும் எந்த ஒரு எல்லையும் பவுண்டரியும் கிடையாது. அது எல்லையற்றதாக அந்த பரம நிலையத்திலேயே இருக்குது. அது தோற்றத்திற்கு வெளிக்கொண்டு வந்ததும் அதற்கு ஆதாரமாகவும் இருப்பதுமான காலம் என்று சொல்லப்படுகின்ற பூரணமான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்மம் தான் அது என்று கூறப்படுகிறது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறார் இந்த 111வது ஸ்லோகத்திலே. அப்ப இங்க 111வது ஸ்லோகத்துல காலத்தை பற்றி சொல்றாரு இல்லையா. அப்ப நம்ம நேற்றே சொன்னோம், காலம் பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு புரிதலுக்கு நம்ம வருவோம் அப்படின்ட்டு சொன்னோம். இப்ப காலம்ங்கிற விஷயம் இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலாதீதன் தான் சொல்றோம். ஏன்னா அவன் எல்லாவற்றையும் ஆளுகின்றவனாக இருக்கிறான்.
அகண்டமாக இருக்கிறான். அவன் வந்து கால தேசத்துக்குள்ளேயே வரல. ஆனா இங்க படைக்கப்பட்டவைகள் எல்லாம் கால தேசத்துக்குள்ள இருக்குது. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு நேத்தே சொன்னேன். இங்க எது ஒண்ணு படைக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. உற்பத்தி ஆயிட்டா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி வந்துரும். அது நமக்கும் இருக்கிறது. நமக்கும் வந்து பிறப்புன்னு இருந்தா ஒரு இறப்புன்றது இருக்கு. அதுல தப்பிக்க முடியாது. ஏன்னா படைக்கப்பட்ட அத்தனை உடல்களும் அழிவுக்கு உட்பட்டதுதான். அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தும் அழிவுக்கு உட்பட்டது. அதனால இங்கு வந்தவைகள் எல்லாம் இல்லாமல் தான் போகப் போகிறது. அப்ப தோன்றி மறையக்கூடியது. அதை வைத்துதான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? மித்யா அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க வேதாந்த சாஸ்திரத்தின் படி நம்ம இங்க பார்த்தோம்னா கால தேசங்கள் இல்லை. கால தேசத்தை கடந்து அந்த தூய அறிவு மட்டும்தான் இருக்கிறது. ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது. பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது. அதுவே சத்தியம். பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்பது வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம். இப்ப நம்ம சயின்ஸ் படி பார்ப்போமே. இப்ப சயின்ஸ் படி நம்ம பார்த்தா தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். வேதாந்த சாஸ்திரத்தை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மைண்ட் வந்து சயின்ஸையும் புரிஞ்சுக்கிச்சுன்னா ஈஸியா எடுத்துக்கும். அதுக்காக சயின்ஸோட கம்பேர் பண்ணி இங்க நான் உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்துல சொல்றேன். இப்ப வந்து காலம், தேசம் அப்படிங்கிற விஷயத்த சயின்ஸ் எப்படி பேசுது அப்படின்னா, அத வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுது. ஆங்கிலத்துல வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ். இப்ப வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து ஒண்ணுதான். டைமும் ஸ்பேஸும் பிரிக்க முடியாது. ஸ்பேஸ், டைம் 2ம் போத் ஆர் சேம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாட் எடுத்துக்கங்களேன். ஒரு தொடக்க புள்ளி. இப்ப இந்த தொடக்க புள்ளி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறீங்க. அங்க வந்து ஒரு குண்டூசியில ஒரு டாட் வைக்கிறீங்க. அது குண்டூசியில தான் ஒரு டாட் வைக்கணும். ஏன்னா அவ்வளவு ஷார்ப் டாட். இப்ப இந்த டாட்டுக்குள்ள வேற என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த டாட் வந்து ஒரு வட்டமா தெரியும். அப்ப அதுக்குள்ள ஏகப்பட்ட டாட்ஸ் இருக்கு. ஆனா நம்முடைய கண் பார்வையில ஒரே ஒரு குண்டூசிய வச்சு புஷ் பண்ணி பார்க்கறதுல ஒரு டாட் தான் விழுந்த மாரி நமக்கு தெரியும். ஒரு பென்சில்ல ஒரு புள்ளி வைக்கும்போது கூட நமக்கு ஒரு டாட் தான் அதுல இருக்கிற மாரி நமக்கு தெரியும். ஆனா அத ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, அதுல ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான டாட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ அந்த ஒரு டாட்ல நம்முடைய சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, 0 டைமென்ஷன் அப்படிங்குது. டைமென்ஷன்னா என்னன்னா ஒரு பரிமாணம். இப்ப வந்து நம்முடைய மைண்ட் வந்து அந்த 0 டாட்ல இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒன்றும் புரிதல் இல்லாத நிலை. அதுதான் 0 டாட். இப்ப என்ன பண்ணுது? அந்த 0 டாட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் நகருது. அந்த குண்டூசினால குத்தப்பட்ட ஒரு புள்ளிய அப்படியே அந்த குண்டூசிய வச்சு நகர்த்துறோம். அல்லது ஒரு பென்சிலால் வைக்கப்பட்ட ஒரு புள்ளிய அப்படியே அந்த பென்சிலால அப்படியே நகர்த்துறோம். நகர்த்தும்போது அப்படியே அது ஒரு சைடுல நகருது இல்லைங்களா? அது அப்படியே ஒரு லெவலுக்கு நகர்ந்துகிட்டே வருது. ஏதேனும் ஒரு இடத்துல நீங்க முடிப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல முடிச்சுட்டா அந்த இடத்துல ஒரு டாட் வச்சிருவீங்க. இங்க தொடங்கி அங்க முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஒரு டாட்டோட ஒரு கோடு மட்டும் போடுறீங்க. அத முடிக்கிறீங்க இல்லையா? அப்ப அது வந்து ஒரு நீளம்ங்கிற அடிப்படையில சுட்டிக்காட்டப்படுது. அதாவது இப்ப மைண்ட் வந்து ஒண்ணுமே தெரியாம 0வா இருந்தது. அதாவது பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்தை படைக்கிறது எப்படிங்கிறத சொல்லுது சயின்ஸ். அத சாஸ்திரமும் சொல்லுது. ஒரு புள்ளியில தொடங்குன அந்த பென்சில் அப்படியே நகர்ந்து ஒரு ரைட் சைடுல நகர்த்தினாலும் சரி, லெஃப்ட் சைடுல நகர்த்தினாலும் சரி, ஒரு கோடு மட்டும் போடுறீங்க. ஒரு கோடு போட்டு முடிச்சிருவீங்க இல்லையா? அந்த கோடு முடியும் போது ஒரு கோடை வந்து என்ன சொல்லுதுன்னா, லெங்த்ன்னு சொல்லுது சயின்ஸ். நீளம் அப்படின்னு சொல்லுது. இப்ப எப்படி இத புரிஞ்சுக்கணும்? இந்த நீளத்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் 0 அடுத்தது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஒரு கோடு. இப்ப மனம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு டாட்ல இருந்து அடுத்த பரிமாணத்துக்கு டிராவல் பண்ணுது. கோடாக வரைய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு எளிமையா புரியிற மாரி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது. ஏதாவது ரோட்ல நிக்குது. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அது தடுமாறுது. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. தவிக்குது. இப்படி போலாமா? அப்படி போலாமான்னு தெரியாம தவிக்கிற அந்த குழந்தைய வந்து 0 டைமென்ஷன். அந்த டாட்ட வந்து ஒரு குழந்தையா உருவகப்படுத்திங்க. 0 டைமென்ஷன்ல இருக்கு. இப்ப அந்த டாட் மூவ் ஆகுது இல்லையா? அப்படியே மூவ் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் நிக்குது. அது 10 அடி போகலாம், 10 மீட்டர் போகலாம், 10 கிலோமீட்டர் போகலாம். அது டிஸ்டன்ஸ். அதுதான் நீளம், லெங்த். அப்ப ஒரு குழந்தை என்ன பண்ணுது? அங்கிருந்து கிளம்பி அப்படியே அந்த ரோட்ல போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கு போக மட்டும் தான் தெரியும். திரும்பி வரதுக்கெல்லாம் தடம் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது அந்த குழந்தைக்கு. அப்படியே போயிட்டு இருக்குது தடத்துல. அவ்வளவுதான்.
அப்ப அது மாதிரி இங்க நீங்க ஒரு கோட போட்டீங்கன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் சயின்ஸ் சொல்லுது. அதாவது முதல் நிலையிலிருந்து பரிமாண வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு அத உருவகப்படுத்துறாங்க. சயின்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மனித அறிவு பரிமாணத்த டைமென்ஷனா காட்டிக்கிட்டு இருக்கும்போது, இப்படிதான் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லும்போது, அந்த டாட்ட வந்து ஒரு 0 டைமென்ஷன் ஆகவும், அடுத்தது 2வது வந்து இந்த மாரி ஒரு கோடு போடுறதுல சுட்டிக்காட்டுறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். 0 அடுத்தது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஒரு கோடு. திருப்பி அந்த அந்த இடத்துல இருக்கிற குழந்தைய வந்து இன்னொரு பக்கம் போகுது. அந்த இடத்துல யாராவது நிறுத்தி எந்த பக்கம் போகணும்னு கேட்கறாங்க. அது அழுதுகிட்டு இருக்கு. சரி வா உன்ன இன்னொருத்தர்கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு இடத்துல வந்து கூட்டு போறாங்க இல்லையா? அப்ப அது வந்து இப்ப எக்ஸ், ஒய் அப்படிங்கிற கோடு மாரி கற்பனை பண்ணிக்கங்க. ஏன்னா இப்ப நான் வந்து படம் வரைஞ்சு காட்ட முடியாதனால, உங்களுக்கு அப்படியே ஒரு இமேஜினேஷன்லயே நீங்க கற்பனை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டாட் அது அப்படியே நீளமா ஒரு கோடு அது எக்ஸ். ஆனா இப்ப அந்த எக்ஸ்ல போய் நின்ன குழந்தைக்கு ரிட்டர்ன் வர தெரியாது. ஒன் சைடு மட்டும் போகும். அதனால அது சிங்கிள் டைமென்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். 2வது அங்கிருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகுது. அது ஒய் டைமென்ஷன். அடுத்தது எக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒய்ன்னு ஒரு கோடு உருவாகுது. அது அடுத்த பரிமாணம். 2ஆம் பரிமாணம். அப்போ எக்ஸ், ஒய் அப்படிங்கிற 2 டைமென்ஷன்ல இப்ப என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும். இப்ப 0ல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் இருக்கிறது தெரியும். ஆனா செகண்ட் டைமென்ஷன் இருக்கிறது தெரியாது. அடுத்த ஒரு பரிமாணம் இருக்கிறது தெரியாது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி ஃபர்ஸ்ட் டைமென்ஷனோட முடிஞ்சிடுது. இப்ப ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் வந்தவங்களுக்கு அடுத்த டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் போகிறது தெரியும். அப்ப செகண்ட் டைமென்ஷனுக்கு அவங்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு தேர்ட் டைமென்ஷன் தெரியாது. ஆனா அந்த தேர்ட் டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் இருக்குங்கிறத ஷேடோ மட்டும் தான் தெரியும். அந்த ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு தெரியும். ஆனா எப்படி போறதுன்னு தெரியாது. அதுக்கு மெச்சூரிட்டி வந்தா தான் போக முடியும். அப்படித்தான் இப்ப வந்து மனித அறிவு பரிமாணம் இந்த மாதிரி பரிணமித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்ப இங்க 0 டூ ஒரு லாங் போறத வந்து லெங்த் வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஆகும். அப்புறம் லெங்த்ல இருந்து இன்னொரு சைடு போறத வித்தா காட்டி அதை வந்து செகண்ட் டைமென்ஷனாவும் சொல்லுது. அப்ப இங்க வந்து ஒரு எல் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல 2 டைமென்ஷன் மொத்தம் நம்ம பார்த்துட்டோம். 0, 1, 2. இப்ப இந்த மாதிரி நம்ம போட்டு போன பிறகு அந்த கோடுல இருந்து திருப்பி நம்ம லெங்த் போக தெரியும், திருப்பி நம்ம வித்து போக தெரியும். அப்போ இப்ப லெங்த் வித் அப்படிங்கறத நம்ம டிராவல் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம்? அதாவது செவ்வக வடிவமாவும் வச்சுக்கலாம், ஒரு சதுரமாவும் வச்சுக்கலாம். பட் ஆனா அது எப்படி இருக்கும்னா ஒன்லி பிளாட் சர்ஃபேஸ், சமமா இருக்கும். அதுக்கு மேல ஒரு தேர்ட் டைமென்ஷன் இருக்குன்னு தெரியாது. அந்த நிலையில படைப்பு உண்டாகி இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பிளாட் வாங்குறீங்க. புரியறதுக்காக ஏன்னா உங்களுக்கு படம் இல்லாம புரிய வைக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளாட் வாங்குறீங்க. அது ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல பிளைன் சர்ஃபேஸ், பிளாட்டா இருக்கு. இப்ப அந்த பிளாட்ட வந்து நீங்க அளந்து பார்க்கணும்ல. எவ்வளவு தூரத்துல எனக்கு நீளம் இருக்குங்க, எவ்வளவு தூரத்துல அகலம் இருக்குங்க, என்னுடைய சைட் என்ன சைட்ஸ் டைமென்ஷன் வருது சொல்லுங்க அப்படின்னு அளந்து பார்ப்பீங்க. அப்ப நீளம் வந்து உங்களுக்கு ஒரு 30 அடி வருதுங்க, அகலம் வந்து ஒரு 20 அடி வருதுங்க, 30க்கு 20 உங்க சைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிளாட் சைஸ்ல இருக்கக்கூடிய டைமென்ஷன் தான் செகண்ட் டைமென்ஷன், 2D டைமென்ஷன் சொல்றோம். 0 டைமென்ஷன் டாட், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் சிங்கிள் லைன், செகண்ட் டைமென்ஷன் அப்படியே ஒரு ஸ்கொயர் அல்லது ஒரு செவ்வக வடிவம், ரெக்டாங்கிள். இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ல நம்ம 2 டைமென்ஷன்ல இருந்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? உயரம் தெரியாது நமக்கு. உயரம்ங்கிற ஒரு விஷயமே தெரியாது. ஏன்னா ஒன்லி பிளாட் மட்டும் தான் தெரியும். இப்ப இந்த பிளாட் லெவல எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப நாம இருக்கக்கூடிய நிலைப்பாடும், ஒரு எறும்பு இருக்கக்கூடிய நிலைப்பாடும் நீங்க புரிஞ்சுக்கங்களேன். இப்ப நான் வந்து 3D டைமென்ஷன்ல இருக்கிறேன். ஹைட்டா இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும். உயரம் தெரியும், அகலம் தெரியும், நீளம் தெரியும். உயரமும் அந்த கீழே இறக்கம், ஏற்ற இறக்கமும் தெரியும். எனக்கு உயர்வு, தாழ்வு 2மே தெரியும். அப்ப இப்ப நான் வந்து 3rd டைமென்ஷன் போகணும்னா என்ன பண்றேன்? அந்த சைட்ட வாங்கிட்டேன் இல்லையா? இப்ப அந்த சைட்ட வந்து நான் சேஃப்டி பண்ணணும். வேற எவனோ வந்து ஆடு மேய்க்க கூடாது. வேற எவனோ வந்து அந்த இடத்துல கட்டடம் கட்டிடக் கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு கொத்தனார கூப்பிட்டு அந்த சைட்ட சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுப்பா அப்படிங்கிறேன். அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த சைட்ட சுத்தி 4 பக்கமும் ஒரு காம்பவுண்ட் வால் எழுப்பி குடுத்துடுறான். அந்த காம்பவுண்ட் வால் எழுப்பின உடனே அது தட் இஸ் கால்ட் 3 டைமென்ஷன், 3rd டைமென்ஷன் அப்படிங்கிறோம். அப்ப இப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்னா 3Dல இருக்கிறோம். இததான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்படி கொண்டு வந்தேன். இப்ப நீங்க, நானு இங்க பார்க்கிற கட்டடங்கள், இந்த ஹோல் யுனிவர்சல் 3D டைமென்ஷன். 3D டைமென்ஷன்னா என்ன?
ஒரு வடிவத்தில் இருக்குது. உயரம் இருக்குது, அகலம் இருக்குது, நீளம் இருக்குது. எல்லா பக்கமும் நம்ம தெரியும். ஒரு கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தைங்க அந்த காலத்துல விளையாடும் இல்லையா கியூப் விளையாட்டு. அந்த கியூப் எப்படி ஸ்கொயரா இருக்கும்? டைமென்ஷன் என்ன? 3D டைமென்ஷன். அப்ப 3D டைமென்ஷன் அப்படின்னா முப்பரிமாண வடிவம். முப்பரிமாணம். எல்லா பக்கமும் நம்ம விட்த் இருக்குது, ஹைட் இருக்குது, லெங்த் இருக்குது. அப்போ நம்ம 3D டைமென்ஷன்ல இப்ப இருக்கிறோம். இதுதான் இப்ப நம்முடைய நிலைப்பாடு. மனிதர்களுடைய நிலைப்பாடு 3D டைமென்ஷன். இப்போ இது வந்து நான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேஸ், வெளி. ஏன்னா ஒரு வெளி எப்படி உருவாகுதுன்னா, ஒரு டாட்ல தொடங்கி அது லெங்த், விட்த், ஹைட் அப்படிங்கிற லெவல்ல உருவாகிட்டு இருக்கு. இப்ப இந்த வெளி உருவாவதற்கு முன்னாடி டாட்டா இருக்கும்போது அறிவே இல்லாத அந்த குழந்தை, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருந்த ஒரு குழந்தை, தடம் தெரியாம ஒரு பாதையில அப்படியே போயிட்டே இருக்குது இல்லையா? ரிட்டர்ன் வர கூட தெரியாது. திரும்பி வர்ற வழி கூட அதுக்கு தெரியாது. எங்கிருந்து வந்தோம், எப்படி திரும்பி போகணும்னு கூட தெரியாம அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அது சிங்கிள் டைமென்ஷன், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். அப்படி போற குழந்தைக்கு பாரு இப்படி போன இன்னொரு தடத்தை காட்டி கொடுத்தோம்னா, அது அடுத்த பரிமாணத்துக்கு போகுது இல்லையா? அது செகண்ட் டைமென்ஷன். அது விட்த்ல போகுது அடுத்தது. லெங்த்ல வந்து விட்த்ல போகுது. இப்ப விட்த்ல போனது மீண்டும் லெங்த்க்கு வரும். லெங்த்ல இருந்து திருப்பி விட்த்க்கு வரும். ஆக மொத்தத்துல அந்த ஸ்கொயரா இருக்கும், இல்ல ரெக்டாங்கிளா சுத்தும். அல்லது ஒரு ட்ரையாங்கிளா சுத்தலாம். எப்படி பார்த்தாலும் அது பிளாட் சர்ஃபேஸ். அந்த பிளாட் சர்ஃபேஸ் வந்து 2D டைமென்ஷன். அப்ப இத நம்ம வந்து ஆர்ட் வரையும்போது சொல்லுவோம். 2D பிக்சர், 3D பிக்சர் அப்படின்ட்டு. இப்ப 2D பிக்சர் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து வெள்ளை பேப்பர்ல ஒரு படத்தை வரையும். அந்த படம் வந்து 2D இமேஜ். ஏன்னா 2D இமேஜ்னா அந்த படத்துல வந்து ஒரு ஏரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு குழந்தை விளையாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பிளாட் பேப்பர்ல பிளாட் இமேஜா இருக்கும். அதுல வந்து ஒன்னும் ரியாலிட்டி இருக்காது. ஆனா 3D இமேஜ் உருவாக்கிட்டீங்கன்னா ரியலாவே அந்த குழந்தை அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இப்ப 3D இமேஜ். அப்ப 3D இமேஜ், 2D இமேஜ்னா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப 3Dங்கிறது ஒரு முழு வடிவம். நம்ம கை, காலு, லெஃப்ட், ரைட், ஹைட், லெங்த், விட்த் எல்லாம் சேர்ந்து ஒரு பரிமாணம். முப்பரிமாணமும் நமக்கு தெரியுது. லெஃப்ட், ரைட் எல்லாம் சுத்தி பார்க்கலாம். 360 டிகிரி அப்படியே சுத்தி பார்த்தோம்னா ஒரு கார் அப்படியே எல்லா பக்கமும் பார்க்கறோம் இல்லையா? ஒரு கார் பர்ச்சேஸ் பண்றதுக்கு போற முன்னாடி அந்த காரோட படத்தை வந்து 360 டைரக்ஷன்ல பாருங்க, 360 டிகிரி டைரக்ஷன்ல பாருங்கன்னு போட்டிருப்பான். அந்த இமேஜை நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா, காரோடைய லெஃப்ட், ரைட், ஃப்ரண்ட், பேக் எல்லாம் நீங்க சுத்தி பார்க்கலாம். ஹைட் முதல் கொண்டு எல்லாம் காரை பார்க்கலாம். அது மாதிரி இந்த ஹோல் யூனிவர்சல் இப்ப 3D இமேஜ்ல இருக்குது. இதுதான் நம்முடைய பரிமாணம். இப்ப நம்ம எல்லாம் 3ஆம் பரிமாணத்துல இருக்கிறோம். 3D டைமென்ஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இத சாஸ்திரம் சொல்லல. இப்ப நான் சயின்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். சயின்ஸ் சொல்லுது. அப்போ இந்த 3D டைமென்ஷன்ல இருக்கிற நமக்கு அடுத்த பரிமாணம் 4th டைமென்ஷன் ஒன்னு இருக்குது. தட் இஸ் கால்ட் டைம் அப்படின்னு சொல்லி சயின்ஸ்ல வரக்கூடிய ஐன்ஸ்டைன் மற்ற சயின்டிஸ்டுகள்லாம் சொல்றாங்க. பட் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அதை ஒத்துக்கிறது இல்ல. 4th டைமென்ஷன் வந்து டைம் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன இங்க ஒரு ப்ராப்ளம்னா ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஒரு யூனிக் இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு தனித்துவம் இருக்கு. எப்படின்னா இப்போ நீங்க வந்து டாட்டா இருக்கும்போது நீங்க மட்டும் தான் அங்க இருக்கிறீங்க. எப்படி போறது வர்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. அப்புறம் நீங்களா ஒரு இடத்துல அங்கிருந்து கிளம்புறதுக்கு உண்டான ஒரு சென்ஸ் டெவலப் ஆன உடனே அங்கிருந்து கிளம்பி ஒரு பக்கமாவே போயிட்டு இருக்கீங்க. ஃபார்வர்ட் டைரக்ஷன்லயே போயிட்டு இருக்கீங்க. திரும்பி வர மாட்டீங்க. ஏன்னா திரும்பி வரதுக்கு வழி தெரியாது. அப்படியே போயிட்டு இருக்கீங்க. அது லெங்தாவ கால்குலேட் பண்றோம். எத்தனை தூரம் போயிருக்கீங்க, எத்தனை மீட்டர் போயிருக்கீங்க அப்படிங்கறத லெங்தா ஒரு கால்குலேட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல டைம் வந்துடுது. பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க? 4th டைமென்ஷன் தான் டைம்ங்கறாங்க. பட் நாம ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்றோம்னா, நீங்க டைமையும் ஸ்பேஸையும் பிரிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல குழந்தை இருந்து புறப்படுது அப்படின்னா, அது அங்கிருந்து 10 மீட்டர் போனாலும் சரி, 10 கிலோமீட்டர் போனாலும் சரி, அதுக்குண்டான ஸ்பேஸையும் அது எடுத்துக்குது. அதுக்குண்டான டைமையும் அது எடுத்துக்குது. அப்ப டைம் எங்க தொடங்குது? ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்லயே டைம் தொடங்கிடுச்சு. அப்போ பெருவெடிப்பு கொள்கைன்னு ஒண்ணு உருவாகதா சொல்லுது இல்லையா? பிக் பேங் தியரி பத்தி சயின்ஸ் பேசுது இல்லையா? அப்ப பிக் பேங் தியரியில ஒரு வெடிப்பு நிகழ்ந்த பிறகு ஒரு புள்ளியிலிருந்து ஒரு ஒளி புள்ளியிலிருந்து இந்த உலகம் வெடிச்சு வெளிப்பட்டதுங்கிற மாதிரி சொன்னா கூட, அந்த வெடிப்பு நிகழ்ந்த உடனே அங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து வந்துடுச்சு. அவ்வளவுதான். அத சயின்ஸ் ஏத்துக்கிட்டாலும் கூட, இந்த டைமென்ஷன் விஷயத்துல 4th டைமென்ஷன் தான் டைம்னு சொல்லும்போது கான்ட்ராவா இருக்கு. சயின்ஸ் சொல்ற விஷயமும் நாம சிந்திக்கக்கூடிய விஷயமும் கான்ட்ராவா இருக்கு. ஒத்து வரல. அப்ப இதனாலதான் சயின்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஒவ்வொரு முறையும் சயின்ஸ் எந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் ரெக்கார்ட ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு குடுக்குறாரு.
அடுத்து வர சயின்டிஸ்ட் வந்து அது சரியில்லைங்க. அவர் சொன்ன நியூட்டன் லா வந்து கிடையாது. அவர் வந்து கிராவிட்டிய பத்தி பேசுறாரு. பட் கிராவிட்டிய விட குவாண்டம் தியரி தான் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர சயின்ஸ் ஐன்ஸ்டைன் என்ன பண்றாரு? குவாண்டம் தியரி எடுத்து பேசுறாரு. அப்ப டெக்னாலஜி அந்த மைண்டினுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தா, ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கும்போது, சயின்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள வந்து ஃபால்ஸ் பண்ணி, புதுசா வரக்கூடிய விஷயங்கள ரைட்ன்னு சொன்னாலும், இனிமேல் வர்ற ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு விஷயத்த எடுத்து சொல்லுவான். அது வரும்போது இது ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப இப்படி போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? நமக்கு வந்து ஒரு உண்மை தெரியணும் இல்லையா? முடிந்த முடிவு தெரியணும் இல்லையா? அதுதானே உண்மையாக இருக்க முடியும். அப்ப இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்ப 3 டைமென்ஷன்ல இப்ப 3டி டைமென்ஷன்ல நாம இருக்கிறோம் இல்லையா? இப்ப முப்பரிமாணத்துல இருக்கிறோம். அடுத்தது 4த் டைமென்ஷன் ஒரு பேசுது. 4த் டைமென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப முப்பரிமாணம்ங்கிறது ஒரு கியூப் மாரி. அகலம் இருக்கு, நீளம் இருக்கு, உயரம் இருக்கு. ஒரு கட்டடமே இருக்குது சுத்தி. ஒரு பிளாட்ல வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல சுத்தி நீங்க வந்து செவுரு எழுப்புனீங்க. அந்த செவுரு வந்து 4 பக்கம் நிக்குது. அப்போ உங்களுக்கு ஹைட்டும் தெரியுது, விட்த்தும் தெரியுது, லெங்த்தும் தெரியுது. இப்ப அடுத்தது 4த் டைமென்ஷன்ல என்ன பண்ண போறோம்னா, சென்டர்ல அதே மாரி ஒரு விட்ட வச்சுட்டு, அத 4 பக்கம் திருப்பி அத இணைச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது கியூபுக்குள்ள ஒரு கியூப் இருக்கிற மாரி, செவ்வகத்துக்குள்ள இன்னொரு செவ்வகம் இருக்கிற மாரி ஒரு அமைப்பு உண்டாகுது. அத வந்து 4த் டைமென்ஷன் சொல்ற சயின்டிஸ்டும் இருக்கிறான். இல்ல, இல்ல அது மாரி ஒரு வடிவத்துல எடுத்துக்க முடியாது. டைம் தான் வந்து 4த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்ற சயின்டிஸ்டும் இருக்கிறான். அப்ப இங்க 2 விதமான வேறுபாடுகள் சயின்டிஸ்டுக்குள்ள இருக்குது. 4த் டைமென்ஷனுக்குள்ள. ஏன் இந்த வேறுபாடுகள் வருதுங்கிறத நான் உங்களுக்கு இங்க சொல்றேன். சயின்டிஸ்ட்ங்க வந்து ஆராய்ச்சியில தான் இருக்கிறான். இவன் வந்து 4த் டைமென்ஷன் வந்து டைம்ங்கிறான். அவன் 4த் டைமென்ஷன் வந்து டைம் இல்ல. தட் இஸ் கால்ட் வந்து டெசராக்ட் அப்படிங்கிறான். டெசராக்ட்ங்கிறது வந்து எப்படின்னா, இந்த செவ்வக வடிவத்துல உள்ள இன்னொரு செவ்வக வடிவத்தை இணைச்சு, அதையெல்லாம் ஒன்றாக இணைத்தா, அது ஒரு வடிவமாக இருக்கும். அதாவது ஒரு கியூபுக்குள்ள ஒரு கியூப் வச்சா, அந்த கியூபையும் இந்த கியூபையும் இணைச்சோம்னா, அது ஒரு டிஃபரண்ட் ஆங்கிள்ல தெரியும். அதாவது அந்த 3டி லெவல தாண்டி ஒரு மாரி ஆங்கிள்ல அது தெரியும். அத வந்து டெசராக்ட் ஆங்கிள வந்து 4த் டைமென்ஷன் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்ப இன்னும் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றான், ஆமாமா நாங்க டைம ஏத்துக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, டைம் வந்து 4த் டைமென்ஷன் கிடையாது. டைம் வந்து ஒன்லி டைரக்ஷன் தான். டைமென்ஷன் கிடையாது. அது ஒரு டைரக்ஷன். எப்படி டைம் வந்து டைரக்ஷன் அப்படின்னா, இப்ப டைம் வந்து ஃபார்வர்ட்ல தான போகுது. ரிவர்ஸ்ல வர்றது இல்லைல்ல. ஒன்லி ஒன் டைரக்ஷன். முன்னாடி மட்டும் போயிட்டு இருக்கும் டைம். ஆனா பின்னோக்கி வரவே வராது டைம். அப்ப பின்னோக்கி வராத ஒரு டைம எப்படி நீங்க வந்து டைமென்ஷன்னு சொல்லுவீங்க? அப்ப அங்க டைமென்ஷனே கிடையாது. ஏன்னா யூனிக்கா பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் லெவல்ல தடம் தெரியாம நின்னுட்டு இருந்த ஒரு நிலையும், அதாவது 0 லெவல்ல தடம் தெரியாம நின்னுட்டு இருந்த ஒரு நிலையும், ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த ஒரு இடத்த விட்டு நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போன நிலையும், செகண்ட் லெவல்ல அந்த இடத்தையும் கடந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும்னு தெரிந்து கொண்ட ஒரு நிலையும், அவ்வாறு தெரிந்து கொண்ட செகண்ட் லெவல்ல இருந்து அடுத்தது அதுக்கு மேலயும் போக முடியும், கீழயும் போக முடியுங்கிற ஒரு நிலை கண்டுபிடிச்சது 3வது டைமென்ஷன் ஆகிய 3டி லெவல் வரைக்கும் நம்ம அனுபவத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே பிராக்டிகல் இருக்கு. 3டி டைமென்ஷன்ல தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஆனா 4த் டைமென்ஷன் நமக்கு அனுபவம் ஆகல. இப்ப இங்க தான் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த 4த் டைமென்ஷன்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து வேற்று கிரகவாசிகள். அது வந்து நீங்க கடவுள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வேற்று கிரகவாசிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க ஒரு டைரக்ஷன்ல இருந்து நம்மள பார்த்து நம்மள வழி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்முடைய மனப்பான்மை தான் இதெல்லாம். இப்ப நம்ம வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு மாரி புரிதல் இருக்கும். பெரிய குழந்தையா வரும்போது ஒரு மாரி புரிதல் இருக்கும். அப்புறம் பெரிய ஆளான உடனே ஒரு மாரி புரிதல் வரும் இல்லையா? இதெல்லாம் மெச்சூரிட்டி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி மைண்ட் தான். நம்ம எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைகிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்முடைய மனோநிலை வளர்ந்து கொண்டே வர்றத வச்சு வாழ்க்கைய நம்ம வாழ்றோம். அப்ப சயின்ஸ் சொல்றபடி இப்ப நம்ம பார்த்தா, இப்ப 3 டைமென்ஷன வந்து நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். ஏன்னா, நம்ம எல்லாமே 3டில தான் இருக்கிறோம். வீடு, கட்டடம் எல்லாம் அப்படியே தெரியுது. உண்மையான வடிவம். அப்புறம் நானும் இப்படியே 3டில தான் இருக்கிறேன். எல்லாம் இங்க பார்க்கிறதெல்லாம் 3டி டைமென்ஷன் தான். ஒரு புத்தகத்த எடுத்தாலும் புத்தகம் 3டி டைமென்ஷன்ல தான் இருக்கு. ஆனா 2டி டைமென்ஷன் அந்த புத்தகத்த நீங்க ஃபோட்டோல வரைஞ்சு பாருங்க. அந்த ரியாலிட்டி இருக்காது. ஒரு புக் மாரி அப்படியே ஃபிளாட் பேப்பர்ல இருக்கும். அவ்வளவுதான். ஆனா அது ரியல் புக்கா பார்க்க முடியாது. ஆனா 3டி வந்து ரியல் புக் மாரி இருக்கும். 3டி இமேஜ். அப்ப அந்த மாதிரி 3டி லெவல்ல நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு தெரிஞ்ச டைமென்ஷன். இதுக்கு மேல நம்ம போறதுக்கு தெரியல. அதனால சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 4த் டைமென்ஷன் டைம்ங்குது. இல்லன்னா டெசராக்ட் அப்படிங்குது. இது 2மே ஸ்பிரிச்சுவல் ஏத்துக்கிறது இல்ல. ஏன் ஏத்துக்கிறது இல்லன்னா, இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருங்க நீங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் இங்க உண்மை கிடையாது. காரணம் என்னன்னா, இதுக்கு மேல
சாஸ்திரம் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிடுச்சுங்கிறத நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லிட்டோம். இப்ப அத இப்போ நவீன விஞ்ஞானிகள் அத ஆராய்ச்சி பண்றாங்க. பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, கரெக்ட். அது உண்மைதான். ஏன்னா இப்ப நம்ம இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணும்போது இங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் நமக்குள்ளேயே இல்ல. எல்லாம் மாறி கிடக்குது. ஏன்னா இங்க டைம்ங்கிற விஷயத்த 4th டைமென்ஷன்ல கொண்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்லயே டைம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல நகரும்போது அதுக்குண்டான காலம்னு ஒண்ணு எடுத்துக்குது இல்லையா? அப்ப அந்த டைம்க்குள்ள தானே அவங்க போய் சேர முடியும். அப்ப அது 10 அடி நடந்தாலும் 10 அடிக்கு உண்டான டைம் எடுக்கும். 10 மீட்டர் நடந்தாலும் 10 மீட்டருக்கு உண்டான டைம் எடுக்கும். 10 கிலோமீட்டர் நடந்தாலும் அதுக்கு உண்டான டைம் எடுக்கும். அப்ப டைம்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்லயே வந்துடுது. அப்ப 4th டைமென்ஷன் நம்ம டைம்னு எடுத்துக்க மாட்டோம். அப்ப டைம் ஒன்லி டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் ஒரு பக்கம் சொல்லிடுது. இன்னொரு பக்கம் ஓகே, அது டைம் வேண்டாம். டெசராக்ட் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வடிவத்தை சுட்டி காட்டுது. அந்த வடிவம் தான் நம்ம கடவுளாக பார்க்கிறோம். 4ஆம் பரிமாணம் கடவுள் பரிமாணமா பார்க்கிறோம். இதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? கடவுள் பரிமாணத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு எறும்பா பொறந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. கற்பனையா வச்சுக்கங்களேன். நீங்க ஒரு எறும்பா பொறந்துட்டீங்க. இப்ப எறும்பா நீங்க பொறந்த உடனே உங்களுக்கு ஒரு பிளாட் சர்ஃபேஸ் தான் தெரியும். உங்களுக்கு ஹைட், டவுன் அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க அப்படியே பிளாட்டா ஊர்ந்து போயிட்டு இருப்பீங்க. உங்க பார்வைக்கு என்ன தெரியுமோ அதுதான் உங்களுக்கு உலகம். நீங்க மலை, பிரம்மாண்டமான மலைய உங்களால தெரிஞ்சுக்க முடியுமா? மிகப்பெரிய ஒரு மவுண்டெய்ன பார்த்தா, அது மவுண்டெயின் உங்களால சொல்ல முடியுமா? நீங்க எறும்பா இருக்கிறதுனால மவுண்டெயின்னு சொல்ல முடியாது. ஒரு கல்ல பார்த்து கல்லுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு மண் துகள பார்த்து அது மண் துகள்னு சொல்ல முடியாது. அப்ப ஆஃப்டர் ஆல் அந்த எறும்பு சைஸ்ல இருக்கக்கூடிய உருவங்கள தான் நீங்க பார்க்க முடியும். அப்சர்வ் பண்ண முடியும். ஓ! இதுதான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப அந்த எறும்பு லெவல்ல, சர்ஃபேஸ் லெவல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியுமோ, அது மட்டும் தான் உங்க உலகம். ஆனா, இப்ப நாம எங்க இருக்கிறோம்? 6ஆம் அறிவு பரிமாணத்துல மனித வடிவத்துல இருந்துகிட்டு நம்ம கீழ பார்க்கிறோம். அப்ப நமக்கு கீழ இருக்கிற எறும்பும் தெரியும். மேல இருக்கிற ஆகாயமும் தெரியும். சைடுல இருக்கிற மனிதர்களும் தெரியும். நமக்கு முன்னாடி இருக்கிறதும் தெரியும். பின்னாடி இருக்கிறதும் தெரியும். அப்ப நம்ம எல்லா டைமென்ஷன்லயும் பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லா பக்கமும் பார்க்கறதுனால, இப்ப நாம 3D டைமென்ஷன்ல இருக்கிறோம். எறும்பு சிங்கிள் டைமென்ஷன்ல இருக்குது. அதாவது சர்ஃபேஸ் லெவல்ல இருக்குது. அப்படி எடுத்துக்கிட்டா அது 2D டைமென்ஷன் லெவல்ல இருக்குதுன்னு சொல்லலாம். 2வது டைமென்ஷன்ல தான் இருக்கு. அப்ப இங்க எறும்ப பொறுத்தவரைக்கும், 2nd டைமென்ஷன்ல இருந்துகிட்டு, இந்த பிரம்மாண்ட மனிதன பார்த்தா, அதுக்கு புரியவே புரியாது. இது மனிதன்னு தெரியாது, இவ்வளவு பெரிய மவுண்டன்னு தெரியாது, என்னென்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா நம்முடைய நிழல பார்க்கும் கீழ. அப்ப ஏதோ நிழல் விழுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்ப இந்த நிழல் ஏதோ ஒரு சக்தியினுடைய நிழல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா, அப்ப நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கும் போல் இருக்கு. அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு மட்டும் எறும்பு புரிஞ்சுக்கும். அப்ப எறும்ப பொறுத்தவரைக்கும், இப்ப நாம தான் கடவுள். ஏன்னா நமக்கு அதுக்கு மேல ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்கிறதுனால, நம்முடைய நிழலை பார்த்து 2 டைமென்ஷன்ல வாழக்கூடிய உயிரினங்கள் பார்த்து, நம்மை கடவுளாக பார்க்கும். அப்ப நம்ம 3rd டைமென்ஷன்ல இருக்க நாம 3D டைமென்ஷன்ல இருந்துகிட்டு, நமக்கு மேல இருக்கிற சில அமானுஷ்ய சக்திகள நம்ம பார்க்கிறோம். அப்ப இத நம்ம 4th டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளோ, அல்லது வேறொரு விஷயத்தையோ, நமக்கு மேற்பட்ட சக்தியாக பார்க்கிறோம். அத நம்ம கடவுள் என்பதாக பார்க்கிறோம். அப்ப இப்படிதான் சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸ் இந்த மாரி விளக்கத்த குடுக்குது. நீங்க கடவுள்னு சொல்ற விஷயம் இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாரி இங்க முருகனோ, விநாயகரோ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு பேர போட்டுக்குவீங்க. ஜீசஸ்ன்னு போட்டுக்குவீங்க. அல்லாஹ்ன்னு சொல்லுவீங்க. அல்லது சிவம் முருகா அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். சயின்டிஸ்ட் சொல்றது. அதையெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். டைமென்ஷன தான் நாங்க எடுத்துக்குவோம். அப்ப நீங்க 2nd டைமென்ஷன்ல இருந்தீங்கன்னா, உங்களுடைய அறிவாற்றல் அவ்வளவுதான். சர்ஃபேஸ் லெவல்ல தான் உங்களால பார்க்க முடியும். நீங்க கீழ தரைமட்ட லெவல்ல தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிளாட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் 2D ஜீவராசிகள். அதுவே கொஞ்சம் இந்த மாரி மனிதனாக மிருகங்களா மாறுதா 3D டைமென்ஷன்ல வந்துட்டோம். அதுக்கு தகுந்த அறிவாற்றல் வந்துடுது. அப்ப நமக்கு கீழ இருக்கிறதையும் பார்க்கும், மேல இருக்கிறதும் பார்க்கும், லெஃப்ட், ரைட் எல்லாம் பார்க்கறதுனால, நமக்கு மேல இருக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியாது. மேலன்னா மேல், கீழ் எல்லாம் பார்ப்போம். இதுக்கும் மேல ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. அது எப்படி இதெல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம இப்ப ஆச்சரியப்படுறோம் இல்லையா? இந்த கேலக்ஸி எப்படி படைக்கப்பட்டிருக்கு? அப்ப இந்த சோலார் சிஸ்டம் எப்படி இயங்கிட்டு இருக்குது? அப்ப இந்த பூமிங்கிறது எப்படி தன்னைத்தானே சுத்துது? அப்படிங்கிற அறிவாற்றல்லாம் இப்ப நமக்கு வந்திருக்குதுல்ல மனிதனுக்கு. மிருகங்களுக்கு கூட அது தெரியாது. பூமி தன்னைத்தானே சுத்துதா? சோலார் சிஸ்டம் ஒண்ணு இருக்குதா? கேலக்ஸி ஒண்ணு இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிருகங்களுக்கு கூட கிடையாது. ஆனா மனித அறிவிலே வந்த நம்மிடத்திலே இந்த சிந்தனா சக்தி எல்லாம் மேலோங்கி இருப்பதினாலே, நாம் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து, அப்ப நமக்கு மேல் ஏதேனும் ஒரு சக்தி இதை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அவன்தான் இறைவன் என்பதாக நாம பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில இங்க சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3D டைமென்ஷனுக்கு மேல 4th டைமென்ஷன் தான் இங்க டைம்ங்குது. இன்னொன்னு இல்ல 4th டைமென்ஷன் டெசராக்ட் அப்படிங்குது.
அப்ப இங்க கான்ட்ரா வர்றதுனால நாம வந்து டோட்டலாவே சயின்ஸ ஃபால்ஸ் பண்றோம். அப்படி நம்ம சயின்ஸ ஃபால்ஸ் பண்றோங்கிறத பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ஞானிகளும், சித்தர்களும், யோகிகளும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரமாக அந்த ஏக்க தலைவனாக அந்த பரமன், அந்த அறிவு, அந்த ஆன்மா இருக்குது. ஆனா நீங்க நினைக்கிற மாரி இந்த உலகம் உண்மையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இத வந்து நம்ம விஞ்ஞானிகளோ, நாமளோ ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா நாம பிராக்டிகலா உலகத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. நமக்கு கீழ 2 டைமென்ஷன்ல வாழ்ற எறும்பையும் பார்க்கிறோம். நகராத ஜட பொருளாக இருக்கக்கூடிய 0 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லையும் பார்க்கிறோம். கல் அங்கேயே கிடக்கும். அது எந்த பக்கமும் நகராது. அது 0 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஒரே பக்கம் நகரக்கூடிய ஒரு உயிரினம் வந்து சிங்கிள் டைமென்ஷன், அதாவது 1 டைமென்ஷன்ல இருக்குது. அப்புறம் எல்லா பக்கம் சுத்தி வரக்கூடிய 2ஆம் பரிமாணத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களும் இருக்குது. இப்ப நம்மள மாரி எல்லா பக்கமும் போய் வரக்கூடிய பரிமாணம் உள்ள மனிதர்களும் இருக்கிறோம். இப்ப நாம எப்படி பண்றோம்? மேலயும் போறோம், கீழயும் போவோம். இப்ப நாம கட்டடம் கட்டுவோம். 10 அடுக்கு மாடி கட்டிட்டு மேல போயிடுவோம். திருப்பி அந்த 10 அடுக்கு மாடியிலிருந்து கீழ இறங்குவோம். அப்ப நமக்கு மேலயும் போக தெரியும், கீழயும் வரத் தெரியும். இதற்கு மேல நம்ம விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து விமானத்திலயும் பறக்கிறோம். மேல பறக்கிறோம், கீழ வரோம். அப்ப இவ்வளவு முன்னேற்றங்கள் நமக்கு மேலயும் போகத் தெரியும், கீழயும் போகத் தெரியும், வலது பக்கமும் போகத் தெரியும், இடது பக்கம் போகத் தெரியும். எல்லா பக்கமும் போகக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக மனிதன் இருக்கிறதுனால, நாம வந்து 3D டைமென்ஷன்ல இருக்கோம். 3 டைமென்ஷன்ல இருக்கிறோம். 3Dல இருக்கிறோம். அப்போ இந்த புரிதல வந்து சயின்ஸ் சொன்னாலும், இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க என்ன வேணா அதுக்கு டைமென்ஷன் சொல்லிக்கங்க, டைரக்ஷன்னு சொல்லிக்கங்க, என்ன வேணா பேர் வச்சுக்கங்க. ஆனா நாம இங்க என்ன சொல்றோம்னா, இது எல்லாமே உண்மை இல்ல. இது வந்து தோற்ற மாயை. இது வந்து பிம்பம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சாஸ்திரம் நம்ம சனாதன தர்மத்தின் வழி வந்த சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இது வந்து இப்ப ஸ்பேஸ பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த வெளிய பொறுத்தவரைக்கும் இந்த உருவத்த நம்ம ஆக்குபை பண்ணிக்கக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். எப்படி ஸ்பேஸ்ன்னு சொல்றோம்னா, இப்ப நாம பொறக்கும்போது ஒரு எடை இருந்தோம். அப்ப இவ்வளவு கிலோ வந்து இந்த பூமி ஆக்கிரமித்தது. அப்ப ஒரு சைஸ் இருந்தோம். ஒரு உயரம், ஒரு அகலம், ஒரு நீளம் அப்படிங்கிற அடிப்படையில நம்முடைய உருவம் இருந்தது. ஒரு 2 1/2 வயசு குழந்தையா பொறக்கும்போது நம்முடைய இடம் வந்து ஒரு சின்ன இடத்த ஆக்குபை பண்ணிட்டு இருந்தது இந்த ஸ்பேஸ்ல. இப்ப நம்ம வந்து 20 வயசு, 30 வயசு, 50 வயசுங்கிற பல வயசுல இருக்கிறோம். இப்ப நம்முடைய உயரம் 6 அடிக்கு வந்துருச்சு. அப்ப 6 அடி, 2 அடி, 1 1/2 அடிங்கிற ஒவ்வொருத்தருடைய உடம்பு அகலத்த பொறுத்து, இப்ப நாம இங்க ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இங்க ஸ்பேஸ் எடுத்துக்க அந்த ஆக்குபேஷன் இருக்கு இல்லையா? அந்த இப்ப பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்த இங்க நம்ம வந்து தேசம்ங்கிறோம். அதுதான் இடம், வெளி அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். அப்புறம் நமக்கு வந்து டைம் இருக்கு, டியூரேஷன் இருக்கு. நம்ம எப்ப பொறந்தோமோ, அது நம்ம எத்தனை ஆண்டுகள் இந்த ஸ்பேஸ்ல நம்ம இடத்த புடிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, அப்புறம் 50வது வயசுல இந்த உடம்பு விட்டுறோமோ, 80வது வயசுல உடம்பு விட்டுறோமோ, இல்ல 100வது வயசுல உடம்பு விடுறோமோ, அப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்துருது. அப்ப இங்க என்ன நடக்குது? ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண இந்த உடல், ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கொண்டு, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அங்க நேரமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை, டைமும் இல்லை. நோ ஸ்பேஸ், நோ டைம். அவ்வளவுதான் 0வுக்கு போயிடுது மீண்டும். எங்க வந்துச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியல. அணுவுல அணுவா இருந்தோம். அப்புறம் அப்பாவுடைய விந்தணுவா வந்தோம். அப்புறம் ஒரு அம்மா வயித்துக்குள்ள போனோம். ஒரு சின்ன 2 1/2 கிலோ குழந்தையா வெளிய வந்தோம். ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணோம். அந்த ஸ்பேஸ்ல இருந்து நம்ம ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம். அது வந்து பர்த் எடுத்தோம். அந்த பர்த் டைம் எடுத்து நம்ம டெத் டைம் வரைக்கும் வாழ்றோம். இந்த உலகத்துல இருக்கிறோம். அப்ப இவ்வளவு காலங்கள் இந்த டைம் எடுத்து இந்த உடல் இங்க இருந்தது. ஒரு டைம்ல அந்த உடல் இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த உடலும் இல்லை, காலமும் இல்லை. அப்ப ஸ்பேஸ் அண்ட் டைம் அங்க எக்ஸாஸ்ட் ஆயிடுது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்? இதுதான் மித்யா. இததான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. இங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லூஷன், மாயா அப்படின்றது. இப்ப இந்த விஷயத்த இப்ப நவீன சயின்டிஸ்ட் ஒப்புக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு வரக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, குவாண்டம் தியரியோட கம்பேர் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி பார்க்கும்போது, கரெக்ட் நீங்க சொல்றது உண்மை. ஏன்னா இங்க இல்லூஷன் தான் இது. தோன்றி மறையக்கூடிய விஷயம் தான். இது உண்மையில இல்ல. ஆனா இருப்பதாக மனம் தான் கற்பனை பண்ணுது. அப்படிங்கிறத புரிந்து கொண்ட நவீன விஞ்ஞானிகள் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இது இல்லூஷன்ங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அப்ப கடவுள் யார் அப்படின்னு கேட்டா, சயின்டிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் எந்த அளவுல போய் நிக்கிறான் தெரியுமா? காட் பார்ட்டிகிள் லெவல்ல போய் நிக்கிறான். சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றான்னா, இங்க வந்து ஒரு அணு தான் கடவுள். அது பரம அணு. அது காட் பார்ட்டிகிள். அப்போ அந்த மூல அணுவிலிருந்து இத்தனை அணுக்கள் உண்டாகி, அந்த அணுக்களின் பரிணாமமா இந்த உலகம் விரிந்திருக்கிறது. ஆகவே அந்த மூல அணு தான் கடவுள். அதுதான் பரம அணு. அந்த பரம அணுவ நாங்க இப்ப கண்டுபிடிச்சுட்டோம். அதுக்கு உண்டான டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றான்.
அதுதான் வந்து காட் பார்ட்டிகல்னு சொல்லிட்டு ஹிக்ஸ் போசன் தியரி வந்து சொல்லுது. ஹிக்ஸ் போசன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து காட் பார்ட்டிகளை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு. அது பழைய ரெக்கார்டெல்லாம் இருக்குது. நம்ம சயின்ஸ்ல படிச்சோம். கூகுள்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும். அப்ப இதெல்லாம் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன். அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவ்வளவோ விஷயங்கள் வந்து கான்ட்ராவா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா இல்லூஷன்ங்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா ஆட்டம் அப்படிங்கிறோம். அணுதாங்கிறோம். அப்புறம் பரமாணுங்கிறோம். அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா இங்க வந்து 2டி டைமென்ஷன் வேற, 3டி டைமென்ஷன் வேற, அப்புறம் 4த் டைமென்ஷன், 5த் டைமென்ஷன், அப் டு 11த் டைமென்ஷன் வரைக்கும் போறாங்க சயின்டிஸ்ட். அதுல ஏகப்பட்ட புருடா விட்டுக்கிட்டே போறாங்க. ஏன்னா அவங்க டைமென்ஷன் சொல்லலாம். நான் கூட ஒண்ணு புதுசா சொல்லலாம். ஆனா நிரூபிக்கணும் இல்லையா? நிரூபிக்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து சயின்ஸ் மட்டுமே நிரூபிச்சா எப்படி? நான் தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப சயின்ஸ்னுடைய எவிடன்ஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்துக்கு வரணும். அனுபவத்துக்கு வராத ஒரு விஷயத்த நான் எப்படி ஏத்துக்குவேன்? அதனால இப்ப இங்கிருந்து செவ்வாய் மண்டலத்துக்கு போயிட்டு வந்தேன், சனி கிரகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு ஒரு நாசா சொல்றான்னா, அவன் வந்து படம் எடுத்து நமக்கு காட்டுறானா, நேர்ல போயிட்டு வந்து காட்டுறானாங்கிறது நமக்கு தெரியாது. அவன் சொல்றத அப்படியே ஏத்துக்கிறோம், படிக்கிறோம் அவ்வளவுதானே தவிர, நமக்கு அனுபவம் இல்ல. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? இது மாரி அனுபவம் இல்லாத விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு, இதுல சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனிதனை அஞ்ஞானின்னு சொல்லுது சாஸ்திரம். மூடர்கள், மதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா புரியல. யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. அத அப்படி அப்படியே ஏத்துக்கிறாங்க. ஆனா உண்மைய தெரிஞ்சுக்க யாரும் தயாராக இல்ல. அப்படின்னு நம்முடைய வேதம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே புலம்பி தள்ளிச்சு. யாருமே கேட்க தயாரா இல்ல. இன்றைக்கு வரைக்கும் நம்ம கேட்க தயாரா இல்ல. காரணம் என்னன்னா, அப்படித்தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த மனம் தான் இல்லூஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, இந்த மாயைங்கிறத தெரிஞ்சுக்காம, நம்ம லைவா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுனால, உண்மை உண்மைன்னு ஏத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கண்ணெதிரிலேயே மரணத்த பார்க்கிறோம். நம்ம கண்ணெதிரிலேயே வந்து ஒரு ஜனனத்த பார்க்கிறோம். அப்ப பிறந்த ஒவ்வொன்னும் அதனுடைய முடிவை நோக்கி போகிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வந்து, இருந்து, இல்லாமல் போவதை நம்ம கண்கூடா ஒவ்வொருத்தரும் பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த மனம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த உலகத்தின் மீது பற்று வைத்திருக்கிறது தான் முக்கிய காரணம். அப்ப இங்க நம்முடைய சனாதன தர்மத்தில் வெளிவந்த சாதுக்களும், யோகிகளும், ரிஷிகளும் என்ன சொல்றாங்கன்னா, "அந்த பற்ற விடு. நீ சிக்கிக்கிட்டு இருக்கிற. மைண்ட் லெவல்ல நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறப்பா. அதனால புரிந்து கொள். இங்கு உண்மை இது கிடையாது. உண்மையில் இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். பூரணமான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்மம் மட்டும் தான் அது" என்பதாக இந்த 111வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். எப்படி நிதித்தியாசனத்துக்கு தேசம் கிடையாது என்று சொல்லப்படுகிறதோ, அதுபோல காலமும் கிடையாது என்பதாக இங்கு சங்கராச்சாரியார் சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப புல் பூண்டுகள் எனும் தாவரங்களில் தொடங்கி பிரம்மா வரை எல்லைகள் எதுவும் இல்லாமல் தோற்றத்திற்கு வெளிக்கொண்டு வந்ததும் ஆதாரமாகவும் இருப்பதுமான காலம் என்று சொல்லப்படுகின்ற பூரணமான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்மம் தான் அது என்பதாக இங்கு 111வது ஸ்லோகத்திலே எல்லாமே இறைவன் தான் என்பதாக இங்கு சங்கராச்சாரியார் சுட்டிக்காட்டுகிறார். அதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். ஏன்னா இப்ப நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த சாதுக்களும், ஞானிகளும், ரிஷிகளும் இருப்பது பிரம்மம் மட்டும்தான். அததான் வேதத்தினுடைய மகா வாக்கியமாக பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்ட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம புரிதல் இல்லாம முரண்பாடான வாழ்க்கை வாழ்வதினால நாம 2வது நம்ம ஆதி ரிஷிகள் சொல்றதை ஏத்துக்கிறது இல்ல. நவீன விஞ்ஞானிகள் சொல்றத நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அந்த நவீன விஞ்ஞானத்தினுடைய அறிவு கூட மனதின் அடிப்படையில விரிந்து காணப்பட்டாலும், அதிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதற்கு காரணம், அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் தான்ங்கிறது நம்ம இங்க இந்த பாடத்திட்டத்துல வந்து புரிந்து கொண்டோம்னா, நமக்கு என்ன புரியும்? அப்ப தூய அறிவு பிரகாசிக்கக்கூடிய அந்த உபாதிகளாகிய உடல்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் மனதை பொறுத்து காணப்படுவதனால, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையில் இவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக அந்த பரமனே இருக்கின்றான். அந்த தூய அறிவே இருக்கின்றது. அந்த ஆன்மா மட்டுமே இருக்கின்றது. அதுவே பிரம்மம். அதுவே சத்தியம் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இங்க நாம இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்தா, நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடணும். ரொம்ப கிளியரா வந்துடணும். என்னன்னா, இங்க வந்து நம்ம இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லைங்கும்போது, இங்கு கால தேசங்களும் கிடையாது. ஏன்னா கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டவன் அவன். அப்படி ஒரு கால தேசம் உண்டாக்கப்படுகிறது என்றால், அது அவனுக்குள்ளேயே தான் உண்டாக்கப்படுகிறது. அவனுக்கு வேறாக அது இருக்க முடியாது. ஆகவே இங்கு எல்லாம் பிரம்மமயம். இங்கு இருப்பதெல்லாம் பிரம்மமயம் அப்படிங்கிறத நம்ம இங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது. அப்ப இவங்க ஓரளவுக்கு இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு சயின்டிபிக்கலாவும், ஸ்பிரிச்சுவலாவும் இப்ப நாம சொல்லிட்டோம். ஏன்னா சயின்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்பேஸ் அண்ட் டைம வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது. அது நிரூபிக்கவே முடியாத விஷயமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த நிரூபிக்கப்படாத விஷயத்த நம்ம ஏன் போய் மண்டைய போட்டு கொடைச்சுக்கணும்? அத நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணும் நடக்க போறதில்ல. டைம் வந்து இல்லூஷன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமா? அன்னைக்கே சொல்லிட்டாங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகளே சொல்லிட்டாங்க. அப்ப இன்னைக்கு அந்த சயின்டிஸ்ட் வந்து அது இல்லூஷன் சொன்னா, அத ஏத்துக்கிறோம். ஆனா நம்ம ரிஷிகள் சொல்றத ஏத்துக்க மாட்டேங்கிறோம். இதுதான் பிரச்சனை. அத நம்ம புரிந்து கொள்ளணும் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்டுறேன். ஏன்னா நம்ம ஞானிகள், சனாதன தர்மத்தின் வழிவந்த மகான்கள், யோகிகள், ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்த இன்றைய அறிவியல் பூர்வமா சொன்னா தான் நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா டைரக்ட்டா ஞானிகள் சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அப்ப அதனால இங்க நம்ம கொஞ்சம் நம்ம மனோநிலைய மாத்தி, தெளிந்த ஞானத்துக்குள்ள வரும்போது, இதெல்லாம் நமக்கு புரிய வரும். இப்படி புரிய வந்துட்டா, நம்முடைய அறிவு பரிமாணம் உயர் பரிமாணத்துக்கு போகும்ங்கிறத இங்க நான் மீண்டும் சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப அந்த டிராவலிங் பாத் மைண்டினுடைய டிராவலிங் பாத் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் இல்லையா? சயின்ஸ் சொல்றது தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் சொல்லுது. ஆனா ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் சொல்ற அளவுக்கு சயின்ஸ் சொல்றது இல்ல. அப்ப அதனால இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அறிவு பரிமாணத்துல டிராவல் பண்றதே அந்த கான்ஷியஸ்னஸ் தான். அந்த கான்ஷியஸ்னஸ் தான் என்ன பண்ணுதுன்னா, மைண்டா மாறி, அதாவது ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி, அப்படியே டிராவல் பண்ணுது. ஒவ்வொரு உபாதியா ஒவ்வொரு உடல்ல டிராவல் பண்ணுது. அப்படி டிராவல் பண்ணி 6 அறிவு படைத்த மனிதனுக்குள்ள வந்து தன்னை அது அறியக்கூடிய நிலைக்கு உயரும்போது, அந்த நிலைப்பாட்டுல அது தன்னை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையாகத்தான் இருக்க முடியும். அதனால தான் நான் சொல்றேன், நம்ம வந்து மனித அறிவுக்குள்ளேயே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம தேற மாட்டோம். ஏன்னா நம்ம மைண்ட் லெவல்லயே இருக்கிறோம். ஆனா மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த தூய அறிவு நிலைக்கு நம்ம உயர்ந்துட்டோம் அப்படின்னா, நம்மை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்ம அந்த மூலத்திலிருந்து தான் வந்திருக்கிறோங்கிறத தெரிந்து கொள்கிறோம். அதற்கான பரிணாமமே வேற. அதுக்குண்டான அந்த டைமென்ஷனே வேற அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள்ன்னு சொல்றேன். ஏன் அந்த டைமென்ஷன் வேற அப்படின்னா, இப்ப எறும்புக்கு எப்படி மனிதனும், மலையும் பெருசா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு பெருசா இருக்குது அப்படின்னு அது நிழல பார்த்துட்டு பயப்படும். அந்த நிழல பார்த்து வணங்கும். கடவுள் இருக்காருன்ட்டு. அது மாரி இப்ப நாமளும் என்ன பண்றோம்? 3 டைமென்ஷன்ல இருந்துகிட்டு, சூரியன பார்த்து வணங்குறோம். இயற்கைய பார்த்து வணங்குறோம். மின்னல் அடிக்கிறத பார்த்து பயப்படுறோம். காற்று சூறாவளி காற்று வீசுறத பார்த்து பயப்படுறோம். அப்ப இயற்கையை கண்டு நம்ம பயப்படுறோம். ஏன்னா நமக்கு மேல ஒரு சக்தி இந்த இயற்கையாக இருக்குது. அப்ப இந்த இயற்கை நம்ம வழி நடத்துது. அப்ப இந்த இயற்கை தான் இறைவன் அப்படின்னு நம்ம பூஜை பண்ண காலமெல்லாம் உண்டு. ஏன்னா ஆதி மனிதன் வந்து இயற்கை கண்டு பயந்தான், இயற்கையை பூஜித்தான், பஞ்சபூதங்களை வணங்கினான். ஏனென்றால் அவன் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியாக அதை பார்த்தான். அப்ப 3 டைமென்ஷன்ல இருந்து 4த் டைமென்ஷன்ல வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. நமக்கு மேல ஒண்ணு இருக்குது அப்படின்னு அவன் புரிந்து கொண்டான். அந்த 4த் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத சக்தி தான் அந்த இறை சக்தியாக நம்ம இங்க பார்க்க வேண்டும். அப்ப இங்க இறைவன் என்பது எப்படின்னா, இத்தனை டைரக்ஷன்ல வந்தாலும், இத்தனையும் உண்மையில் இருக்கிறதா என்றால், இல்லை என்பதுதான் இங்க முடிந்த முடிவாக சாஸ்திரம் சொல்லும்போது, அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? இங்க எதை கண்டும் பயம் இல்ல. பிறப்பு இறப்ப கண்டு பயம் இல்ல. ஏன்னா இது எல்லாம் மாயத் தோற்றம். ஆனா நானோ என்றும் அழியாதவன். நான் இந்த உடல் அல்ல. நான் இந்த மனம் அல்ல. நான் இந்த உலகமாக இல்ல. இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த தூய ஆன்மா, தூய அறிவு அப்படின்னு என்னுடைய உண்மைத்தன்மையை, என்னுடைய யதார்த்தத்தை, என்னுடைய சொரூபத்தை நான் பிடித்துக் கொண்டேன் என்றால், அதை நான் உணர்ந்து கொண்டேன் என்றால், நான் வந்த வேலை முடிஞ்சுது. அப்ப அந்த டைமென்ஷன் தான் இறைவனுடைய டைமென்ஷன். அது 4த்தா, 5த்தா, 6த்தா அப்படின்னு சயின்ஸ் சொல்ற மாரிலாம் இங்க சாஸ்திரம் சொல்லாது. அதுதான் முடிந்த முடிவு. அவ்வளவுதான். ஏன்னா இங்க 11த் டைமென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புருடா விட்டுக்கிட்டு அப்படியே டைமென்ஷன் வைஸ்னா கூட்டு போட்டு இருக்கிற வேலையெல்லாம் இங்க கிடையாது. ஏன்னா மைண்ட வந்து அப்படியே அப்டேட் பண்றேன்னு சொல்லி ஏதோ ஒரு புது புது கதைய விட்டுக்கிட்டே கொண்டு போறதல்ல இங்க விஷயம். இங்க நம்ம வந்து இதுதான் முடிந்த முடிவுன்னு ஒரு தெளிவுக்கு வந்துடணும். அந்த தெளிவை வந்து சாஸ்திரம் குடுக்குற மாரி சயின்ஸ் குடுக்கறது இல்ல. அத நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். அதுதான் இந்த பாடத்திட்டத்துல ஆதிசங்கரர் சொல்றார். இப்ப அடுத்தது 112ல இருந்து என்ன சொல்லப் போறார்ன்னா, ஏற்கனவே ஒரு 15 விதமான சாதனைகள் சொன்னார் இல்லையா? அதுல ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தப்போ ஏம நியமத்த பற்றி கடந்த சாதனைகள்ல சொல்லிட்டாரு. ஏமம்னா என்ன? நியமம்னா என்னன்னு சொன்னாரு. ஏமம்னா என்ன? வைராக்கியம். நியமம்னா என்ன? ஒரே எண்ணத்தில் இருப்பது. தேவையற்ற எண்ணங்களை விட்டு விடுவது. இதுதான் நியமம். அப்ப நீங்க அட்டாங்க யோகத்தோட இங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏமம், நியமம் என்பது
அங்கும் இங்கும் மாறுபட்ட கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஏன்னா இங்க உண்மையா ஏமம்னா எப்படி இருக்கணும், நியமம்னா எப்படி இருக்கணுங்கிறத ஆதிசங்கரர் வெட்ட வெளிச்சமா உடைச்சிடுறார். இப்ப அடுத்தது ஆசனம் பத்தி சொல்ல போறார். அது 112வது ஸ்லோகம். சுகே நைவ பவேத்ய ஸ்மிந்த ஜஸ்ரம் பிரம்ம சித்தனம் ஆசனம் தத் விஜானியாத் தேதரத் சுக நாசனம். இங்க 112ல என்ன சொல்றாருன்னா, ஆசனம் என்பது அமர்கின்ற இருக்கையையும் அமர்கின்ற நிலையையும் குறிக்கின்றது. இங்கே எப்படி அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும், பிரம்மத்தை பற்றிய சிந்தனையை மேற்கொள்ளும் போது அந்த தியான நிலையில் நம்ம உட்காரும் போது மிகவும் சுகமாக தடையில்லாமல் எவ்வளவு நேரம் நம்மால் இயல்பாக உட்கார முடியுமோ அந்த நிலையில் உட்காருவதுதான் ஆசனம். அதாவது சுகாசனம், ரொம்ப சாதாரணமா இயல்பா ரிலாக்ஸா உட்கார்றது தான் இங்க ஆசனம்னு சொல்லப்படுதே தவிர, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தலைகளா நிக்கிறது, அப்படியே காலை கையை மடிக்கிறது, புஜங்காசனம், அந்த ஆசனம் இந்த ஆசனம்னு எத்தனையோ ஆசனங்கள் பேர் வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த ஆசனத்தை எல்லாம் இங்க சாஸ்திரம் சொல்றது இல்லை. அதெல்லாம் வந்து இடையில வந்தவர்கள் அந்த ஆசனங்களை சேர்த்துக்கிட்டாங்க. என்ன காரணம்னா, அட்டாங்க யோகத்துல வரக்கூடிய ஆசனம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பல்வேறு விதமான உடற்பயிற்சிகளை எல்லாம் ஒரு பேரை கொடுத்து அதற்கு ஆசனம்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இங்க சாஸ்திரத்துல சொல்றது இல்லை. ஆதி ரிஷிகள் வந்து வெட்ட வெளிச்சமா உண்மையை சொல்லிட்டாங்க. ஆசனம்னா நீ சும்மா உட்கார்ந்து இருக்கிற நிலைதான்ப்பா. நீ எப்படி எப்படி ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறியோ, உனக்கு எந்த இடத்துல ரிலாக்ஸா உட்கார முடியுதோ அதுதான் ஆசனம் அப்படின்ட்டாங்க. அப்போ அதிக காலம் அமர முடியுமோ அதுவே சிறந்த ஆசனமாகும். உடலுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மற்ற அனைத்து ஆசனங்களும் உண்மையில் ஆசனங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. தத் விஜானியான் நேத்தரத் சுக நாசனம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வந்து உண்மையா ஆசனம் கிடையாது. அது நம்மை நாசப்படுத்தக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இங்க நம்ம உடலை வருத்தி எதையும் செய்யக்கூடாது. இப்ப வந்து நம்ம உடலை வருத்தி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மளை நாமளே உபத்திரவம் பண்ணிக்கிறது. நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அஜ்ஞானங்கள். இப்ப நம்ம பக்தியில செய்யறோம் இல்லையா, என்ன மாதிரி அஜ்ஞானங்கள்லாம் பண்றோம் பக்தியில? தீ மிதிக்கிறோம், அப்புறம் அளவு குத்திக்கிறோம், அப்புறம் அப்படியே காவடி எடுத்துக்கிறோம், அப்புறம் காவடியே வந்து என்ன பண்றோம், ஒரு டிராக்டரோ அல்லது ஒரு பெரிய வண்டியோ கொண்டு வந்து தொங்கிக்கிறோம், தலைகீழா தொங்கிட்டு வரோம். தைப்பூசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இதெல்லாம் கடவுள் கேட்டாரா? முருகப்பெருமான் அப்படியே நேர்ல தோன்றி, பக்தா நீ எனக்கு வந்து அளவு குத்திட்டு வா, வேலை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் குத்து, அப்பதான் நான் உனக்கு அருள் புரிவேன். அப்புறம் நீ நெருப்புல நடந்து காட்டு, அப்பதான் நான் உனக்கு அருள் புரிவேன் அப்படின்னு ஏதாவது எந்த கடவுளாவது நமக்கு நேர்ல தோன்றி இது மாதிரி செய்யுன்னு சொன்னாரா? எந்த கடவுளும் சொல்லல. ஆனா இதெல்லாம் நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னா, சில குதர்க்கவாதிகள், சில போலி ஆன்மீகவாதிகள் இதெல்லாம் பரப்பி விட்டாங்க. இந்த மாதிரி போலி ஆன்மீகவாதி வந்து மக்களுக்கு வந்து ஒரு மதிமயக்கத்தை உண்டாக்கி அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், அவங்கள பயமுறுத்தி வாழ வைக்கணும், அவங்களுக்கு ஒரு பக்தினா இதுதான் பக்தின்னு சொல்லி போலித்தனமாக புகுத்தணும் அப்படின்னு நிறைய புற விஷயங்களை புகுத்தினார்கள். ஆனா அப்படியெல்லாம் வந்து கடவுள் எதிர்பார்க்கிறதே கிடையாது. எந்த கடவுளும் எனக்கு இந்த மாதிரி நீ செஞ்சுட்டு வான்னு சொல்லவே மாட்டாங்க. நமக்கு மேற்பட்ட ஒரு சக்திக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இங்க இல்ல. ஏன்னா இது மொத்த உலகமும் அந்த ஈஸ்வர தன்மைக்குள் இருக்கிறதுனால, அதுவே எல்லாமாக இருக்கிறதுனால, அது எதையும் எதிர்பார்த்து வாழ்வதில்லை. இங்க படைப்பதெல்லாம் அதனுடைய அம்சத்துல படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க அதுவே படைத்து, அதுவே அனுபவித்து, அதுவே அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில, அதற்கு என்ன நாம கொடுக்க முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியாதுங்கிற புரிதல் நம்ம கிட்ட வர்றதுதான் இங்க ஞானம். அப்ப இங்க ஞான பாதைங்கிறது என்னன்னா, தெளிந்த அறிவு. நமக்கு நம்மை நாம் தெரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்ற புரிதலோடு வாழ்வதுதான் இங்க ஞானம். வாழத் தெரியாம வாழ்வதல்ல ஞானம். அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? புரிதல் இல்லாம ஏதேதோ ஒரு பக்தி மார்க்கத்துல தப்பு தப்பான விஷயங்கள புரிஞ்சுகிட்டு, மூட நம்பிக்கைகள வளர்த்துக்கிட்டு, இப்படி தப்பு தப்பா பண்ற மாரி தான் யோகாசனத்திலயும், ஆசனங்களையும் நிறைய விஷயங்கள புகுத்தி, அதையெல்லாம் உண்மையாக நம்பிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் உடலை வருத்துவதனால நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்காது. அதனால எந்த மாற்றமும் நடக்காது. உடற்பயிற்சி அவ்வளவுதான். அத வந்து நம்ம பேர் வச்சுக்கிறோம். இந்த ஆசனம், அந்த ஆசனான்ட்டு. ஆனா அந்த மாரிலாம் அவசியம் இல்லை என்பதாக இங்கு ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டுகிறார். அதுவும் 112வது ஸ்லோகத்துல ஆசனம் என்றால் சுகமாக தடையில்லாமல் அதிக காலம் அமரக்கூடிய நிலையைத்தான் இங்க ஆசனம் என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். அடுத்தது 113. சித்தம் யத் சர்வ பூதானி விஸ்வாதிஷ்டான மவ்யயம் யஸ்மின் சித்தாசமா விஷ்டாஸ் தத்வைவ சித்தாசனம் விதுகு.
எது ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாக, செய்யப்பட்டதாக, அடையப்பட்டதாக இருக்கின்றதோ அதுவே தோன்றி அனைத்தும் ஒடுங்குகின்ற இடமாகவும் இருக்கின்றது. அதுவே ஜகத்திற்கு ஆதாரமாகவும் என்றும் அழியாததாகவும் இருக்கின்றது. அப்ப எந்த இடத்தில் ஞானிகள் எல்லாம் சென்று ஒடுங்குகின்றார்களோ அந்த பிரம்மம் இருக்கின்ற அந்த நிலைப்பாடுதான் சித்தாசனம் என்று கூறப்படுகிறது என்பதாக இங்க அழகா விளக்கம் கொடுத்துட்டார். 113ல சித்தாசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். சித்தம் யத் சர்வ பூதானி விஸ்வாதிஷ்டான மவ்யயம் யஸ்மின் சித்தாசமா விஷ்டாஸ் தத்வைவ சித்தாசனம் விதுஹு. அப்ப இங்க சித்தாசனம்னா என்னன்னா, இப்ப ஏற்கனவே எது படைத்ததோ, எது இங்க எல்லாவற்றையும் படைத்து எது செய்யப்பட்டதாக அடையப்பட்டதாக இருக்கின்றதோ அது மட்டும்தான் தோன்றிய அனைத்தையுமே தன்னுள் ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய இடமாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? எதனிடத்திலிருந்து இங்க இந்த உலகம் தோன்றியதோ அதனிடத்திலேயே இந்த உலகம் ஒடுங்குகின்றது. அதுதான் அதனுடைய உண்மை நிலை, யதார்த்தமான நிலை. அப்ப அப்படிப்பட்ட எதிலிருந்து தோன்றி எதிலே சென்று ஒடுங்குகின்றதோ அதுவே ஜகத்திற்கு ஆதாரமாகவும் என்றும் அழியாததாகவும் இருக்கின்றது. அப்ப அது என்றும் அழியாதது, அது சத்தியம், சாஸ்வதம். ஆனால் தோன்றி மறைக்கின்ற உலகம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்ப இது சாஸ்வதம் அல்ல, இது சத்தியம் அல்ல, இது மித்தியா. அப்ப இங்கு தோன்றி ஒரு இடத்துல போய் ஒடுங்குது இல்லையா, அந்த ஒடுங்கக்கூடிய நிலையை யார் புரிந்து கொண்டு அந்த இடத்திலேயே சென்று இவர்களும் ஒடுங்குகிறார்களோ, அதாவது ஞானிகள் எல்லாம் சென்று எந்த இடத்தில் ஒடுங்குகின்றார்களோ அந்த இடமாகிய பிரம்மம் தான் இங்கு சித்தாசனம் என்பதாக கூறப்படுகிறது என்று ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை 113வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். அப்ப இங்க சித்தாசனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க டெபினிஷன் என்ன அப்படின்னா, அந்த பிரம்மத்திடம் போய் நம்ம ஒடுங்குவதுதான் இங்க சித்தாசனம். 15 ஐட்டம் சொல்றாரு இல்லையா, ஆசனம், சித்தாசனம், அப்புறம் மூலபந்தம் அப்படின்னு புது புது வார்த்தை இங்க சொல்லுவாரு. அட்டாங்க யோகத்தில் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் இங்க யூஸ் பண்ணுவாரு. அதுல இந்த சித்தாசனம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கத்தை இங்க கொடுக்கிறார். அந்த விளக்கம் தான் இது. அப்ப இங்க பிரம்மத்திடம் சென்று ஒடுங்குகின்ற ஞானிகள் சித்தாசனத்தில் இருக்கின்றார்கள். அவ்வளவுதான். அதை புரிந்து கொண்டா போதும். அடுத்தது 114. எண்ணலம் சர்வ பூதானாம் என் மூலம் சித்த பந்தனம் மூலபந்தகா சதா சேவியோ யோக்கியோ அசௌராஜ யோக்கினாம். எல்லா ஜீவராசிகளுக்கும் காரணமாக இருப்பதும் எது மனதை அமைதிப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் காரணமாகவும் எப்பொழுதும் இருப்பதுமாக இருக்கின்றதோ அதுவே பிரம்மமாகும். இதையே மூலபந்தம் என்று கூறப்படுகிறது. இந்த பிரம்மத்திடம் தன்னை ஒப்படைத்தவர்கள் எப்பொழுதும் அதனிடத்திலேயே இருப்பார்கள் என்பதாக இந்த 114வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க மூலபந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறார். இப்போ 15 விஷயங்கள் சொல்லிட்டு வந்ததுல ஒவ்வொரு வார்த்தையும் புது புது வார்த்தையா இருந்தது. சித்தாசனம்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு, மூலபந்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அப்ப இங்க மூலபந்தகா அப்படிங்கிற அந்த மூலபந்தனத்துக்கு ஒரு விளக்கத்தை இங்க என்ன கொடுக்கிறாருன்னா, இப்ப இங்க படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் எது காரணமாக இருக்குதோ, அப்புறம் எது மனதை அமைதிப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் காரணமாக இருக்குதோ, எப்பொழுதும் இருப்பதுமாக இருக்கின்றதோ அதுவே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பிரம்மத்தை அதையே மூலபந்தம் என்றும் சொல்றார். அதையே மூலபந்தம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அந்த மூலபந்தமாகிய பிரம்மத்திடம் தன்னை ஒப்படைத்து விட்டவர்கள் எப்பொழுதும் அதனிடத்திலேயே இருக்கின்றார்கள் என்பதாக இங்க சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த 114வது ஸ்லோகத்திலையும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? அந்த பிரம்மத்திற்கு, மூலபந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்ப அதை நம்ம நல்லா இங்க உள்ள வாங்கிக்கணும். ஏன்னா இங்க இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய அம்சமே என்னன்னா, மீண்டும் மீண்டும் மகா வாக்கியத்தை அடிப்படையா வச்சுதான் இங்க சொல்லிட்டே வர்றாரு. பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தின் அடிப்படையில் இங்க பாடம் எடுக்கப்படுது. அப்ப அதனால எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் அது பிரம்மத்திற்கு வேறாக இல்லை, அது தூய அறிவாகிய ஆன்மாவிற்கு வேறாக இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வலியுறுத்திக்கிட்டே வர்றார். இப்ப அடுத்தது 115ஐ பார்த்து நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். 115. அங்கானாம் சமதாம் வித்யாத் சமே பிரம்மணி லீனதாம் நோ சேன்னைவ சமானத்வ மிருஜுத்வம் சூஸ்க விருஷவத். இந்த 115வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா,
காய்ந்த மரக்கட்டை போல இருத்தல், எல்லோரிடத்திலும் சமமாக விவகாரம் செய்தல், நிதித்தியாசனம் செய்யும் சாதகன் தனது எல்லா அங்கங்களையும், புலன்களையும், மனதையும் சமமாக வைத்திருத்தல், அளவுடன் விவகாரத்தில் ஈடுபடுதல். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டுறார். அதாவது ஒரு காய்ந்த மரக்கட்டை போல இருக்கணும், எல்லோரிடத்திலும் சமமாக விவகாரம் செய்யணும், அந்த நிதித்தியாசனம் என்கின்ற தியானத்தை, அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னை அந்த தூய அறிவாக ஆன்மாவாக உணர்ந்து கொண்ட சாதகன் தனது எல்லா அங்கங்களையும், புலன்களையும், மனதையும் சமமாக வைத்திருக்க வேண்டும். அதாவது ஏற்றத்தாழ்வுகளோட வைத்துக் கொண்டிருக்க கூடாது. ஒன்றை விரும்புவது, ஒன்றை வெறுப்பது அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லாம எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த மனோபாவத்துடன் அளவுடன் விவகாரத்திலே ஈடுபட வேண்டும் என்பதாக சொல்றார். அப்புறம் எல்லா அவயவங்களையும், புலன்களையும், மனதையும், புத்தியையும் சமமாக அளவாக விவகாரத்தில் ஈடுபட்டுள்ளவனாகவும், இவைகள் அனைத்தும் பிரம்மத்தில் ஒடுங்கியுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகிறார். அப்படி இல்லை என்றால் ஆசனத்தில் இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு காய்ந்த மரக்கட்டை போல நேராக உடலை வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் பயன் இல்லை. இடத்திற்கு தகுந்தாற்போல் வளைந்து கொடுத்து அவயவங்களை சமநிலையில் வைத்துக் கொள்ள அந்நிலையில் முடியாது என்பதாக இங்க சுட்டிக்காட்டுகிறார். அதாவது இங்க எந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது என்பதையும் இங்க சுட்டிக்காட்டுகிறார். அதாவது மரக்கட்டை போல உடலை அசைக்காம இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அப்படியே நான் ஆசனத்துல உட்காந்துக்கிறேன், எந்த அசைவும் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு மரக்கட்டை மாதிரி காய்ந்த மரக்கட்டை போல நேராக உடலை வைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அசைவு இல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதல்ல இங்க நான் சொல்ல வர்ற விஷயம். அப்படி வைத்துக் கொண்டிருக்கனால எந்த பலனும் இல்ல. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா அது மாதிரி கொண்டு போக முடியாம போயிடும் அப்படிங்கறத இங்க சுட்டிக்காட்டி, இங்க அந்த சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய புரிதல் என்ன அப்படின்னா, பொதுவாக ஆசனம் அமர வேண்டிய நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சாதாரணமாக சுகாசனத்துல அமர்ந்தா போதுமே தவிர, ரொம்ப கடினமாக அமர்வது, அப்படியே விரைப்பா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, அப்புறம் மரக்கட்டை மாதிரி காஞ்ச மரக்கட்டை போல இருக்க சொல்லிட்டாங்க, அதனால அப்படியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகாம ரொம்ப இயல்பா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சமமாக பாவித்துக் கொண்டு சாதாரணமான விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தா போதும். ஆனா அந்த புரிதலோடு இந்த உலக விவகாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞானத்தினுடைய புரிதல் என்னன்னா, இங்க எல்லாமே படம் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுல எந்த சீனும் நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எடுத்த படம், டைரக்டர் படத்தை எடுத்து ஓட்டிட்டு இருக்காரு, அதை நான் பார்க்கறது மட்டும் தான் வேலை. அந்த படத்துல இருக்கிற சீன் எல்லாம் மாத்துறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து இந்த உலகத்தை பார்த்தோம்னா, அதனால நம்ம எந்த பாதிப்பும் இல்லாம ஆனந்தமா இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்கலாம், ஒரு படம் பார்க்கிற மாதிரி. இல்லன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு மூக்க நுழைச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்திருந்தோம்னா, அப்ப மனத்துலதான் சிக்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளமாக மாறி மீண்டும் மீண்டும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை மனசு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். அது நம்முடைய ஆன்மவியல் முன்னேற்றத்துக்கு தடையாக மாறிவிடும் என்பதையும் இங்கு 115வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இதெல்லாம் நம்ம நன்றாக உள்ளே வாங்கிக் கொண்டு சரியானபடி நம்ம மகான்கள், யோகிகள், ஞானிகள் காட்டிய வழியில பயணிக்க வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்தவங்க மீண்டும் அந்த பழைய தேவையற்ற மற்ற நூல்களை எல்லாம் படிக்கிறத குறைச்சிக்குங்க. ஏன்னா இப்ப வேற சைவ சித்தாந்த நூல் எடுத்து படிக்கிறது, வைணவ சித்தாந்த நூல் எடுத்து படிக்கிறது, அப்புறம் வேற ஒரு அட்டாங்க யோகத்தை பத்தி படிக்கிறது, அப்புறம் இன்னொரு சாமியார் இப்படி சொல்லிட்டாரு அந்த புக் எடுத்து படிக்கிறது, அப்படின்னு சொந்த கருத்துக்கள் எல்லாம் நிறைய எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா குழப்பங்கள் தான் வரும். ஏன்னா நிறைய குழப்பங்கள் வரும். ஒரு நூலுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அவரவர்கள் புரிதல் அவரவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார்கள். அப்ப இங்க ஒவ்வொருத்தருடைய புரிதலையும் நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். இப்ப நமக்கு இங்க பிரமாணம் என்ன தெரியுமா? இந்த வேதாந்த பாடத்திட்டத்துல வர்றவங்களுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதற்கு முரணான விஷயங்களை நம்ம இங்க செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம். அதன்படிதான் நம்ம இங்க வாழ்றோம், அதன்படிதான் பாடங்களையும் நம்ம எடுக்கிறோம், பாடங்களையும் நடத்துறோம். அப்ப இங்க வேதத்தினுடைய பிரமாணம் சாஸ்திரம் எப்படி கொண்டு போகுதோ அதையே ஞானிகளும் ரிஷிகளும் நமக்கு சொன்னாங்க. அப்ப அந்த ரிஷிகளும் ஞானிகளும் நமக்கு எதை சொன்னாங்களோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ற சொந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஏகப்பட்ட தவறு நம்ம இடத்துல வந்துடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க, அவங்கவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதுக்குதான் நம்ம ஏற்கனவே மதங்கள் எல்லாம் பார்த்தோம், இத்தனை மதங்கள் வந்தது காரணம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இன்னைக்கு நிறைய சாமியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா முட்டை சாப்பிடலாம் பாரு, ஒருத்தர் முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு பாரு. அப்புறம் ஒவ்வொருத்தர் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க சைவம் அசைவம்ங்கிறது என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சைவம் அசைவம்ங்கிறது பிரிவினைகள் நம்ம இடத்துல இல்ல. ஆனாலும்
நம்ம அசைவத்தை எடுத்தா நமக்கு என்ன மாற்றங்கள் நடக்கும்? மனோரீதியான மாற்றங்கள், உடல் ரீதியான மாற்றங்கள் என்ன வரும்? அப்படிங்கிறத சைவம், அசைவம்ங்கிற புத்தகத்துல சுட்டிக்காட்டியிருப்பேன். அதெல்லாம் அந்த மாரி முக்கியமா வேதத்தினுடைய பிரமாணமாக நம்ம வைத்து, அந்த விஷயங்கள நம்ம உள்ள ஆழ்ந்து ஆராய்ந்து, விசாரம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நல்ல ஒரு புரிதல் வரும். அதனால மற்றவர்கள் சொல்ற பாணியில போய் மாட்டிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா குடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சிக்கிக்க கூடாது. இங்க சாஸ்திரம் தான் பிரமாணம். அதன்படி இப்ப நம்ம பயணிக்கிறோம். அப்ப இன்றைய வகுப்புல இந்த 115வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்றேன். அப்புறம் திங்கட்கிழமை நம்ம 116ல இருந்து பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.